ரமேஷ் வீட்டில் எல்லோருமே தினமும் தூங்கி எழுந்ததும் போர்வையை கச்சிதமாக மடித்து வைத்துவிட்டு கசங்கி இருக்கும் படுக்கை விரிப்பை இழுத்து சரி செய்து நேர்த்தியாக்க வேண்டும். இதை செய்யவில்லை என்றால் அப்பா திட்டுவார். திரும்பவும் ராத்திரி வந்து படுத்ததும் அது கசங்கத்தான போகுது, அப்புறம் என்ன என்று அவன் கேட்டாலும் விடமாட்டார். காலையில் இதை ஒழுங்கா செய்தால்தான் நாள் முழுக்க எல்லா வேலைகளையும் ஒழுங்கா செய்ய முடியும் என்பார். அதன் பின் அவனுக்கு அது பழகிவிட்டது. கல்லூரி முடித்ததும் ரமேஷ் தேர்வு எழுதி ராணுவத்தில் அதிகாரியாக சேர்ந்தான். ராணுவ பயிற்சி மையத்தில் அவர்களுக்கு கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. முதல் நாளே அவர்கள் எழுந்து தயாரானதும் அவர்களின் உயர் அதிகாரி வந்து அவர்களின் அறைகளை பார்த்தனர். யார் யாருடைய படுக்கைகள் கசங்கி இருந்ததோ அவர்களுக்கு தண்டனை தந்தனர். பெரிய மைதானத்தை 2 சுற்று ஓடி வர வேண்டும் என்பதுதான் தண்டனை. ரமேஷ் உட்பட சிலர் மட்டுமே இதிலிருந்து தப்பினர். இது சின்ன விஷயம் தானே, இதற்கு போய் இவ்வளவு தண்டனையா என்று பயிற்சி பெறும் இளைஞர்களில் ஒருவன் கேட்டான். போர்க்களத்தில் 100கணக்கான வீரர்களை நீ வழிநடத்தி செல்ல வேண்டும். அவர்களின் பாதுகாப்பே உன் கையில் கொடுக்கப்படும். இந்த சின்ன விஷயத்தை சரியாக செய்யாத உன் மீது அவ்வளவு பெரிய விஷயத்தில் எப்படி நம்பிக்கை வரும் என்று கேட்டார் அதிகாரி. ரமேஷ் தன் அப்பாவை நினைத்து கொண்டான். சின்ன சின்ன விஷயங்களில் கூட சரியாகவும் ஒழுக்கமாகவும் இருந்துவிட்டால் பெரிய சாதனை கூட எளிதாக கைகூடும்.